ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 83. திரு சுப்பிரமணியம் அவர்களும் அவரது மனைவியும் பாட்டியை தரிசிக்க ஒரு முறை சென்ற பொழுது பாட்டியார் இவரது மனைவியை பார்த்து, இவ நல்ல சமப்பாடா என்று கூறினார்கள். உண்மையும் அதுவே. இவரது மனைவிக்கு சமையல் கலை அத்துப்படி. இவரது மனைவிக்கு நீண்ட கால பிரச்சனையாக அவ்வப்போது தலைவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதும் பிறகு குணமாவதும் பின் சிறிது நாள் கழித்து மீண்டும் தலைவலி வருவதுமாய் இருந்தது. அத்தலைவலியால் மிகுந்த துயரம் கொண்டார் திரு சுப்பிரமணியம் அவர்களின் மனைவி. இந்த சூழ்நிலையில் பாட்டி இவரது மனைவிக்கு குடிக்க தண்ணீர் தர இவரது மனைவியும் பாட்டியிடம் வாங்கி அத்தண்ணீரை பருகினார். பிறகு சிறிது நேரம் கழித்து பாட்டி ஒரு புகையிலை துண்டை தனது வாயில் போட்டு நன்றாக மென்றுவிட்டு தூர வீசினார்கள். தூர வீசிய புகையிலை துண்டை பாட்டி இவரது மனைவியிடம் சுட்டி காட்டி, அதை எடுத்து தின்னுடி என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் இவரது மனைவியோ அத்துணை பேர் முன்னே அதை எடுத்து சாப்பிட கூச்சப்பட்டும் அருவருப்பு பட்டும் எடுத்து உண்ணவில்லை அப்புகையிலையை. அதன் பலனாக இன்று வரை தலைவலி பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. பற்பல வைத்தியங்கள் பார்த்தும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. பாட்டி தந்த நல்வாய்ப்பை தான் தவறவிட்டதாக இன்று வரை இவரது மனைவி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் மகான்கள் வாயிலிருந்து கிடைக்கும் உணவை பிரசாதமாக நாம் கருத வேண்டும். அதற்கு நாம் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அதை நாம் அருவருப்பாக கருதினால் அவர்கள் நமக்கு செய்ய நினைத்ததை அவர்களால் செய்ய இயலாமல் போய்விடும். இதே போல் பல அன்பர்கள் பாட்டி சொல்லி கேட்காமல் பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ளனர். இன்றைய கலியுகத்தில் சித்தர்கள் தரிசனமே பாவ விமோச்சனம். அவர்கள் தரும் பொருளே நமக்கு பிரசாதம். அவர்கள் கூறும் வார்த்தையே நமக்கெல்லாம் வேதம். சித்தர்களை தரிசனம் செய்வதற்கு நாம் கொடுப்பினை செய்து இருக்க வேண்டும். அப்படி கிடைத்த கொடுப்பினையை நாம் சரியாக பயன்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சித்தர்கள் மகான்கள் தரிசிக்க செல்லும் போது நம்மிடம் உள்ள பொருட்களை இழப்பது பற்றியோ அவர்கள் கூறும் வேலையை செய்வது பற்றியோ கொடுக்கும் உணவை சாப்பிடுவது பற்றியோ யோசிப்பது அல்லது தவிர்ப்பது கூடாது. பல நேரங்களில் அங்கேயே இருக்க சொல்லுவார்கள், உடன் தங்கச் சொல்வார்கள். அது சில நேரங்களில் சில மணி நேரங்கள் ஆகலாம் அல்லது சில நாட்கள் கூட ஆகலாம். அவரவர் கர்மாவை பொறுத்து அச்சூழல் அமையும். சித்தர்களிடம் இருந்து மறு உத்தரவு வரும் வரை நாம் வீடு திரும்பக்கூடாது. அவர்களின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் வேண்டும். அடியாக இருந்தாலும் சரி, உதையாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகளால் திட்டு வாங்குவது நமக்கெல்லாம் நலம்தான். அதுவே மேன்மையும் தரும். தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவின் குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. பாட்டியை தினசரி தியானிப்போம். தீய கர்மாவை விலக்கிக் கொள்வோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.